வணக்கம். ஒரு சிலிண்டர் பற்றி நம்ம பதிவுகள் நிறையா போட்டிருந்தோம். இப்போ சிலிண்டரில் லீக்கு எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பதிவை பார்க்க போகிறோம். வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே சிலிண்டரு இப்படி கயிறு இப்படி அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலேட்டர் எடுத்து மாட்டுவீங்க. ரெகுலேட்டரை வந்துட்டு இப்படி அமுக்கணும். அமுக்கி சிலிண்டர் மேலே இப்படி வைக்கணும். வச்சு டொப்புன்னு இப்படி சவுண்டு கேட்கும். கேட்டோன்னே நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி அடுப்பில் மாட்டியிருக்கும் டீப்பு. இப்போ நான் டீப் மாட்டாதனால இப்படி அடைச்சிக்கிறேன். அடைச்சிட்டு இப்படி ஆன் பண்ணுங்கள், ஆன் ஆயிடும். அவ்வளோதான். இதில் எதுவும் இப்படி ஷேக் பண்ணி ஆட்டி பாருங்கள், லீக் ஆகுதான்னு பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்படி லீக் ஆகுது, ஸ்மெல் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் 1906க்கு கால் பண்ணலாம். இல்லை லீக்கு ப்ராப்ளம் நிறையா ரெகுலேட்டரை இப்படி அமுக்கி மாட்டுறோம். மாட்டிட்டு ஒரு சில ரெகுலேட்டரு கீழே இறங்காமல் இருக்கும், இதை ஆன் பண்ண முடியாது. அப்போ 2 கட்டை வரல வச்சு இப்படி இறக்கிடுங்க. சவுண்டு கேட்க இறங்கிருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்படி ஆன் பண்ணுறோம். ரெகுலேட்டரை ஆன் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய கேஸ் ரொம்ப ப்ரெஷர் ஆகி இதில் கூடி வெளில வரும். ஆன் பண்ணோன்னே இதில் லேசாக சவுண்டு வரும். வந்தோடனே நின்றோம். நீங்கள் வருதே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். வந்தோடனே நின்றோம். நின்ற உடனே ரெகுலேட்டர் அடுத்து என்ன லீக் இருக்குன்னு எப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த ரெகுலேட்டரை இப்படி லேசாக காது கொடுத்து இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள். லீக் ஆகுற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். 2வது சவுண்டும் கேட்கும். அப்படிங்கிறப்ப இது ஒரு லீக். 2வது லீக்கு எங்கே வரும்னா, நீங்கள் இப்படி ஆன் பண்ண உடனே இங்கே வருதான்னு பார்க்கணும். இந்த ரவுண்டில் நீங்கள் எப்படி லீக் ஆகும்னு சொல்லி லேசாக சோப் ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பஃப்னு இப்படி வரும். வந்துச்சுன்னா இது ஒரு லீக்கு. அடுத்து 3வது லீக்கு எங்கே வரும்னா, இதை சுற்றிலும் வரும். இது எப்படி வரும்னா, ரெகுலேட்டரை இப்போ கலட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு மூடி, இது ஒரு அட்டாச்சு. இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல இது சுற்றிலும் ரிவிட் அடிச்சிருப்பாங்க. அந்த ரிவிட் அடித்ததில் ஒரு சில இடத்துல வந்துட்டு சரியாக ரிவிட் ஆகிருக்காது. அப்போ இந்த ஓரத்துகளில் இந்த மாதிரி இடத்துல லீக் ஆகும். நீங்கள் அதை சோப் ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து காற்று வரும். அது முட்டை பப்புள்ஸ் மாதிரி வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லீக் ஆகுதுன்னு அர்த்தம். 3வது இந்த இடத்துல வரும். இது வந்துட்டு முத நம்ம என்ன சொன்னோம், ஆன் பண்ணோன்னே வந்துட்டு நின்றும் சொன்னோம். ஆனால் இது ஒரு சில டயத்தில் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து உள்ளக்க ரப்பர் தான் வரும். அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சோப் ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாகவே சோப் ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே லீக் ஆகுதுன்னு. ஒரே தான் நீங்கள் சோப் ஆயில் ஊற்றி செக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வருதான்னு எல்லாமே நீங்களே பார்த்துருவீங்க. இப்படி லீக் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் எந்த ஏஜென்சியில் வாங்கினீங்களோ அந்த ஏஜென்சியில் கொடுத்து நீங்கள் மாற்றுறதா நல்லது. வெளியில் நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இது கிளைம் ஆகாது. இதில் இன்சூரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஏஜென்சியில் வாங்கினீங்களோ அங்கே தான் மட்டும்தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ரெகுலேட்டர் வாங்கி 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, நான் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி மாட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த சொன்ன இந்த 1 2 3 4 இந்த இடத்துல லீக் ஆனால் மட்டும்தான் அந்த ஏஜென்சியில் மாற்றுவாங்க. மற்றபடி சும்மா நான் மாற்றுறேன் இத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.